Hi students, இப்போ நம்ம exercise 1.3 7th sum பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். நல்லா கவனிச்சுட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in a figure. Express the value b of the box as the function of x. ஒன்றும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் மீடியத்துக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டின் பெருசாக இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறேன் என்ன பண்ண எழுதிக்கங்க. அதாவது ஒரு சதுர வடிவ ஒரு துண்டுல இருந்து அதோட 4 சதுர வடிவ ஒரு துண்டு எடுத்து அந்த 4 பக்கமும் இந்த கார்னர் 4லையுமே என்ன பண்றாங்க, அதோட இது பார்த்தீங்கன்னா லென்த் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர், அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதை கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 4 மூலையில 4 கார்னர்லையும் ஒரு 4 கார்னரையும் ஒரு ஸ்கொயர் சம அளவு உள்ள ஸ்கொயர் சதுர அளவு உள்ள பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. இந்த 4 மூலையும் வெட்டி எடுக்கிறாங்க. ஓகே, அதோட அளவு நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படமாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இது 24 போது ஃபுல் லென்த்து இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் என்ன ஆயிரும், 2x மாறிடும். இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் 2x. அப்போ 24ல் 2 எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த இடைப்பட்ட பகுதியோட லென்த் கிடைச்சுமா? புரியுதாமே? இப்போ என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு திறந்த ஒரு மூடி மாதிரியே ஒரு சேஃப் பெட்டியோட மூடி மாதிரியே ஒரு சேஃபா திறந்த பாக்ஸை ஒன்று ஓப்பன் பண்றாங்க. இந்த இதை வச்சு இதை எடுத்து இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு கனசவ வடிவத்தில் ஒரு பாக்ஸை செய்யறாங்க. மூடாத மூடி மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பாக்ஸோட மூடி மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், ஓப்பனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து எப்படின்னா கனசவ வடிவத்தில் இருக்கு. இது என்னன்னா, நம்மளுக்கு இந்த பகுதியை வெட்டி எடுத்தாங்க, இந்த சதுர 4 மூலையில வெட்டி எடுத்தனால இந்த 24 - 2x என்ன பண்ணும், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வந்துருக்கு. இப்போ இது எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ பி என்னவா தான் இருக்கும், பியும் 24 - 2x தான் இருக்கும். அதே போல இதோட ஹைட் வந்து இந்த ஹைட் வந்து எக்ஸா இருக்கும், அச்சு வந்து எக்ஸாவே இருக்கும். அப்ப நமக்கு என்ன கேட்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் b of so the figure express the volume of b of the பாக்ஸோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானது. என்னென்ன சொன்னேன் மறுபடியும் பண்ணி, ஒரு சதுர வடிவ துண்டுல இருந்து 24 சென்டிமீட்டர் பக்க 4 பக்கமே 24 தான், இங்கிட்ட 24 சென்டிமீட்டர் தான், இங்கிட்ட 24 சென்டிமீட்டர் தான், இங்கிட்ட 4 பக்கமே 24 சென்டிமீட்டர். இதுல கார்னர்ல ஒரு சதுர வடிவத்தை வெட்டி எடுக்கிறாங்க. 4 பக்கமே சம அளவுல இங்கே 4லையும் சம அளவுல ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. அதோட வேல்யூ தெரியாததுனால எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ இந்த எக்ஸை கட் பண்ணி எடுக்கும்போது இந்த லென்த் என்ன ஆயிரும், 24, இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் 2x ஆயிரும். அப்போ இது மொத்த லென்த் 24ல இருந்து 2x மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பகுதி கிடைச்சிருமா? இதுல இருந்து இது வரைக்கும் முடியுது. அதான் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க கூட தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை ஒரு பாக்ஸோட மூடி ஓப்பன் பாக்ஸா இருந்தா, மேல் பக்கம் மூடாம ஓப்பன் பாக்ஸா இருக்க ஒரு பாக்ஸா செய்யறாங்க. அப்ப அதோட லென்த் என்னவா இருக்கும், இதே லென்த்தா இருக்கும், 24 - 2x இருக்கும். அப்ப இந்த சைடு 2 சைடு கட் பண்ணனால என்ன இருக்கும், 24 - 2x இருக்கும். அப்ப இதை கட் பண்ணி இப்ப இன்னும் போது இது கூட கனசவா மாதிரி மாறிடுது. அப்ப இதோட ஹைட் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஹைட் வந்து என்ன இருக்கும், இதுக்குரிய டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸா இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப நமக்கு எழுதிக்க வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், அது எதுக்கு ஈக்குவல், வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஈக்குவலா, பெட்டியின் கனளவு ஈக்குவல் கனசவ வடிவத்தின் கனசவத்தின் கனளவு. கனசவத்தோட கனளவு ஃபார்முலா தெரியுமா, என்ன பண்ணலாம், L × B × H கியூப் யூனிட்ஸ். ஓகேவா, இப்போ நமக்கு L என்ன பாதுல சொல்லுங்க பாப்போம். இந்த கனசவத்தோட L என்னது, 24 - 2x. இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்ப சென்டிமீட்டர். B என்னப்பா, அதுவும் 24 - 2x.
ஆனால் ஹச் மட்டும் என்னவா எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சென்டிமீட்டர் இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவும் புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கல தம்பி. எல்லாமே அவங்க கொஸ்டின் இந்த படம் முதல்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை பார்த்து தான் நம்ம எழுதுறோம் எல்பி ஹச் எல்லாம். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? எல் என்னமா 24 மைனஸ் 2x. பி என்னது 24 மைனஸ் 2x into h. h என்னது x. ஓகேவா? x இருக்கிறதுனால மல்டிபிள் கூட போட தேவையில்லை. x இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டாலே மல்டிபிள் தான் இருக்கும். கியூப் யூனிட்ஸ் தான். இப்போ ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. 24 வச்சு இந்த 24 மல்டிபிள் பண்ணுங்க. 24 into 24 576. மறுபடி 24 into 24 என்ன வரும்? 4 4 16 8 9 8 2 2 4 6 17 5 5 7 6 வந்ததா? அப்ப 24 into 24 5 7 6 புரியுதாமே? 5 7 6. இப்போ 24 வச்சு 2 மல்டிபிள் பண்ணா 2x இருக்கு. அப்ப 24 24 48 4 8 24 48. இங்க ஒரு x இருக்கு x. இப்போ 24 வச்சு இதை மல்டிபிள் பண்ணிட்டோம், இதையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த -2x வச்சு இதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 24 minus 48. இங்க ஒரு x இருக்கு 48x. அடுத்து 2 into 2x into 2x ரெண்டுமே மைனஸ் ஆக இருக்கு. அப்ப என்ன ஆகும்? பிளஸ் 2 2 4 4x². இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு x இருக்கா இன்டு ஒரு x இருக்கு. புரியுதா? லாஸ்ட் ஒரு x இருக்குல. இப்போ இந்த ஆட் வைஸா இல்லையா இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. 576x minus 5 நம்ம ஆட் வைஸா இருக்கும். 4x². x டேர்ம்ல ரெண்டு டேர்ம் இருக்கா? 48 48 ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப minus 48 48 96x plus 5 7 6 into ஒரு x. இப்போ இந்த x உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். 4x² into x 4x³ அப்படின்னு வரும். அடுத்து 96 minus 96 x x மல்டிபிள் பண்ணா x². 526 x மல்டிபிள் பண்ணா plus 576x. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் இந்த வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ். இதானே கேட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளானது, நல்லா கவனிச்சுங்க. இந்த ஒரு சதுர வடிவ துண்டுல இருந்து 24 சென்டிமீட்டர் பக்க அளவு 4 பக்கமும் அதுல இருந்து ஒரு சம அளவுள்ள சதுரத்தை 4 மூலையிலையும் 4 கார்னர்லையும் வெட்டி எடுக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு x இங்க ஒரு x வேல்யூ தெரியாதனால x கொடுக்குறாங்க. இந்த படமும் அவங்களே கொடுக்குறாங்க. இந்த x கட் பண்ணி எடுக்கும்போது இது மொத்த அளவு வந்து 24 இங்க ஒரு x இங்க ஒரு x 2x 24 2x மைனஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு இருக்கக்கூடிய லென்த் கிடைச்சிடும். இந்த பகுதியை தான் வெட்டி எடுத்துட்டாங்கல்ல. அப்ப இதோட லென்த் என்னவா இருக்கும்? 24 மைனஸ் 2x ஆகும். இதோட லென்த் 24 மைனஸ் 2x ஆகும். ஆனா அந்த ஹைட் வந்து x. அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்க கட் பண்ணி எடுக்கிறோட வேல்யூ வந்து x. ஆனா இது அவங்களே கொடுத்துட்டாங்க h x ன்னு. அப்ப LB h மூணுமே நமக்கு தெரியுது.